அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. பெருமையும் புகழும் வாய்ந்த ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான ஆங்கில புத்தாண்டு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற, பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே. அணுகுண்டாயா? எங்க வத்தல குண்டுன்றக்கா நீங்க ஒரு அணுகுண்டை கொண்டு வருவீங்களா? பட்டிமன்ற உலகத்திலே மிகவும் பிரபலமாகவும் பிறருக்கு பலமாகவும் இருக்கின்ற ஒரே நடுவர் மதுரை முத்து அண்ணா மட்டும்தான். ஜிபே எடுத்து பாரு, 150 ரூபா வந்துடும். இவ்வளவு நேரம் தம்பி வந்து பேசினார்ல, ஆமா, உங்களை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடினாரா? அடப்பா, அதை நான் யோசிக்கவே இல்லையே. ஆனா உங்களை புகழ்ந்து பாடன்னா நாங்க தனி காட்டு ராஜாவா வரணும். தனியா கூட அங்க போய் பாடுங்க, என்ன கூட்டமா இருக்காங்க. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த அதிசய கவிஞன், ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய், நீயோ 1000 திரைகள் கண்டாய். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை, 5 முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை, சொன்னால் ஏன் ஆஸ்கார் தூரமில்லை. உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும் ஐநாவும் உன்னை அழைக்கும். அந்த 150 ரூபாய் திருப்பி அனுப்புங்க. நான் உள்ளூருக்குள்ள ஒரு நாயகனா இருக்குதே பெரிய விஷயம். இது உலக நாயகர் இருந்தாலும் அவங்களுடைய அன்பு சந்தோஷம். தமிழகத்திலே சிலை நகரம் அப்படின்னு சொன்னா மாமல்லபுரத்தை சொல்லலாம், மலை நகரம்னா நீலகிரியை சொல்லலாம், அலை நகரம்னா தூத்துக்குடியை சொல்லலாம், கலை நகரம்னா வத்தலகுண்டு நகரத்தை தான் சொல்லணும். நம்ம பெரியகுளம், தேனி, போடி சுற்றி உள்ள நிறைய இடங்கள் நிறைய கலைஞர்களை தந்த இடம் என்பதனால் வத்தலகுண்டு நான் சொல்றேன். ஏன்னா அல்லி நகரம் நம்முடைய இசைஞானி இளையராஜாவை தந்தது, கவிப்பேரரசு வைரமுத்துவை தந்த மண் பக்கத்துல தான் இருக்கு வடுகப்பட்டி. அதனாலதான் ஒரு பாட்டு, கரகாட்டக்காரன் படத்துல கூட அவர் எழுதின பாட்டு, தேனி பெரிய குளம் தென்மதுர ஜில்லா, வெள்ளி மெடலும் பல வாங்கி வந்து நல்லா, தேவி சரஸ்வதி பேர சொல்லி படிச்சேன், தேசாதி தேசமெல்லாம் மேடை ஏறி ஜெயிச்சேன், முந்தி முந்தி விநாயகனே 33 கோடி தேவர்களே. ஏன் அவங்க பாட்டா பாடுறாங்கன்னா, நாளைக்கு ஒரு காது குத்துல அவங்களுக்கு கச்சேரி, அங்க பாட வேண்டிய பாட்டெல்லாம் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துக்கிறாங்க. ஏன் ரசிக்க முடியும்னா அவங்க நல்லா பாடுறதுனால. இந்த பழனி அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி முதல் நாள் தங்கச்சி பாடுறாங்க, நல்லா பாடியாமலாம் ஒரு பாட்டு பாடு. அவங்க பாட்டாங்க, துதுவலை இலை அரைச்சி, திரும்பி பார்த்தா வெளியே ஒரு அரளி விதை அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலான்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் அந்த தம்பி அவ்வளவு தத்துவம் பேசிட்டு போனாருன்னு எனக்கு தெரியல. அதானே. ஆமா, நடுவர் அவர்களே அவர் வந்த உடனே சொன்னாரு, அவங்கெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றாங்களாம், நாங்கெல்லாம் புக் பண்ணி சாப்பிட்றோமா. உண்மையிலே மனைவிக்கு பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? என்னது? இது தப்புமா. கணவனுக்கு பிடிக்காத வார்த்தை இன்னைக்கு உப்புமா. உங்களை கூட்டு வந்தது எங்க தப்புமா? தனி குடும்பத்துல நாங்க எப்படி வேணாலும் சமைப்போம், ஆனா அன்பா பரிமாறுவோம், அதுதான் தனி குடும்பம். நடுவர் அவர்களே, தனியா இருக்கிறதுல எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? கூட்டு குடும்பத்துல ஒரே கூச்சல், குழப்பம், வெளிநடப்பு எல்லாமே கூட்டு குடும்பத்துல. ஆனா நாங்க அமைதியான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை. ஒரு கவிஞன் சொன்னான், வெளியே மழை, வேடிக்கை பார்க்க ஜன்னல், ஒற்றை நாற்காலி, அதில் நீயும் நானும், இது போதும் எனக்கு அப்படின்னு. பூ போன்ற சோறு, பொரிக்காத கீரை, காய்ந்த பழங்கள், காய்கறி சாறு, பரிமாற நீ, பசியார நாம், இது போதும் எனக்கு அப்படின்னு. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும்,
பசியார வேண்டும் மன. கடைசியில் நடுவர் பொழப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சி கூட்டு குடும்பத்துல இருக்குமாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இந்த அம்மா பேச நினைக்கிறது அவர் பேச முடியும், இல்லை அவர் பேச தான் முடியுமா? அதாவது லட்சுமி என்ன நொதாவது லட்சுமி வாய மூடு, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அவன் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெளியே நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி எல்லாம் வீட்டில் நம்மளுக்கு என்ன பேர் லூசு தனமாக பேசாமல் உட்காருக்க. திருமணம்னு நினைக்கும் போதே தனியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஒருத்தன் திருமணத்திற்கு விளம்பரம் போட்டிருந்தான், பெண்கள் தேவை, பெண்கள் தேவை, இடம் இதயம், வேலை காதல், கூலி தாலி, போனஸ் குழந்தை அப்படின்னு போட்டிருந்தான் நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்சு இது ஆசிக்கு எழுதின கவிதை மாதிரி தெரியுது. இந்த உலகத்திலே நாட்டுல என்ன பிரச்சனைனா சாமியார் பிரச்சனை, வீட்டுக்குள்ள கூட்டு குடும்பத்துல மாமியார் பிரச்சனை நடுவர் அவர்களே. ஒண்ணுதான் மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாத கூட்டு குடும்பம் இன்னைக்கு உண்டாங்க? கிடையவே கிடையாது நடுவர் அவர்களே. எங்க அன்னபாரதி இருக்கே, ஆமா, அவங்க வீட்டு பூஜை ரூம்ல யாருக்கு போட்டோ இருக்கு தெரியுமா? யாருது? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய போட்டோவை பூஜை ரூம்ல வச்சிருக்கங்க அந்த பொண்ணு. அது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அந்த பிள்ளை எடிசன் நேர்ல வந்தாலே அடையாளம் தெரியாது, போட்டோவில் பார்த்து அது பாவம். ஏன் தங்கச்சி எடிசனுக்கு போட்டோவை பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க மாமியார் கரண்ட் சாக்கடிச்சு கையை காலை இழுத்துட்டு கிடக்கு, அவரு கண்டுபிடிச்சார்ல, அதனால அவருக்கு போட்டோவை பூஜை ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்லு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், போன தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்காரர் இவ்வளவு பெரிய கட்டு போட்டு உட்காந்தார் வாசல். என்னென்ன தீபாவளி எதுவுமே இவ்வளவு பெரிய கட்டு, அவ செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று தலையில் விழுந்துருச்சு தம்பி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலி வளையா இருந்தாலும் தனி வளையா இருக்கணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமா. கூட்டு குடும்பத்துல புறா கூடு மாதிரி ஒரு வீடு இருக்கும், அதுக்குள்ள எங்கெங்க சந்தோஷமா இருக்க முடியும் நடுவர் அவர்களே? இருக்க முடியுமா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு பாட்டு போட்டாங்க, மாமியார் சரியான ஆளு, அதுக்கு மனசு போல ஒரு பாட்டு. பணம் இருக்கும் தனம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், நல்ல பூமணமும் பால் மணமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இதெல்லாம் அன்னைக்கு. இன்னைக்கு எங்க மனம் இது போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைட் போட்டு அப்பா எங்க இருக்க வேமா வா ஒரு ஆட்டோ பிடிச்சி இதுதான் போன் பண்ணுது. அந்த உடனே கேட்டுச்சு என்கிட்ட, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னேன். படிச்சது 2 எழுத்து, அதையும் தலைகீழா படிச்சிருக்கு, உனக்கு திமிரா அப்படின்னு கேக்குது. குடும்பத்துல கணவனுக்கு சினிமான்னு ஒரு பேர் வைக்கலாம். கணவனுக்கு சினிமான்னு ஏன் பேர் வைக்கலாம்னா, தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி, அப்படிதான் நடுவர் அவர்களே. இயக்கம் மனைவி. இந்த பெண்களை மயக்குபவள்னு சொல்லுவாங்க, இல்லங்க, பெண்கள் என்பவர்கள் உலகத்தை இயக்குபவர்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். கண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூண்டி செல்லும் மாமன் மாமியாருக்கு தக்கது எது என்று பணிவிடை செய்தாலும் கூட்ட குடும்பத்துல அந்த பெண்ணுக்கு கெட்ட பேர் தாங்க கிடைக்கும். அதோட தனி குடும்பம் குடுத்தினமா பெற்றா நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? பொருளாதார சிக்கல் உண்டாவதே இன்னைக்கு கூட்டு குடும்பத்துல தாங்க. இப்ப தனி குடும்பத்துலன்னு வைங்க, ஒரு 1/4 கிலோ அல்வாவும் 1 முழம் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்தா போதும். ஆனா கூட்டு குடும்பத்துல 5 கிலோ அல்வா வாங்க வேண்டியது இருக்கு நடுவர் அவர்களே. எத்தனை முழம் மல்லிகை பூ வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துக்கு டூர் போனாக்கு ஒரு பெரிய வேன் பிடிச்சி போக வேண்டியது இருக்கு கூட்டு குடும்பத்துல. ஆனா நாங்க 2 வீலர்ல போவோம், எவ்வளவு சந்தோஷமா போவோம். கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட், ஆண்டி வேல படிக்கலாம் டூயட். அடுத்த செகண்ட் ஒரு சாப்பிட எடுக்க வண்டி. அவர் உனக்குலாம் இந்த வயசில் பாட்டாடி பேசாம ஆடி, நானே ஆர்சி புக்கில் நின்று அரண்டு போய்கிட்டு இருக்கேன். அப்படி பைக் இல்லைன்னா கூட ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள். அப்படி சைக்கிள்ல நாங்க 2 பேரும் போய் பொருளாதார சிக்கல்லாம் எங்க தனி குடும்பத்துல இருக்கவே இருக்காதுங்க. கூட்டு குடும்பத்துல ஆண்களுக்கு எவ்வளவு டென்ஷன்ங்க. குடும்பமே சேர்ந்து வெளிநாட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே. பாவம் இல்லையா, வாழ விடுறாங்களா? அன்னைக்கு இப்படிதான் ஒரு குடும்பம், ஒரு கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
விமான நிலையத்துல நாங்களும் நிக்கிறோம் நடுவர் அவர்களே. நான் நார்வேன்னு ஒரு நாட்டுக்கு பேச போயிருக்கேன். விமான நிலையத்துல அவரை வழி அனுப்ப வந்திருக்காங்க. குடும்பமே வழி அனுப்பி விடுது. எனக்கு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வா, எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு வா, எனக்கு தலைவலி தைலம் வாங்கிட்டு வான்னு ஒருத்தரா சொல்லி விடுறாங்க. ஆனா மனைவி மட்டும் அவருக்கு கையை பிடிச்சி அழுதுகிட்டே நிக்குது. மாமா என்னை விட்டு போகாதீங்க மாமா, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது மாமா, போகாதீங்க மாமான்னு அழுவுதுங்க. உடனே அங்க வந்து விமானம் புறப்பட தயாராகிறதுன்னு சொல்லியாச்சு. உடனே இவர் சொன்னார் நான் வீடியோ காலில் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பொண்ணு கூட்டு குடும்பத்தில் இருக்க பொண்ணு சொல்லுது பணம் அனுப்ப மறந்துடாதுங்க மாமா அப்படின்னு சொல்லுதுன்னா கூட்டு குடும்பத்தில் எவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா பாட்டிய டார்லிங் அப்படின்னு தான் கூடுவார். ஸ்வீட் டார்லிங், ஸ்வீட்டி, என் செல்லம் அப்படின்னு கூடுவார். நான் தாத்தாட்ட கேட்டேன், தாத்தா பாட்டிக்கு மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த தாத்தா என்ன தெரியுமா நடுவர் அவர்களே சொன்னாரு, அவளுக்கு பேரு மறந்து போச்சு, நீ சும்மா இரு அப்படிங்கிறாரு நடுவர் அவர்களே. தனி குடும்பத்துல சண்டை வரோங்க, ஆனா அந்த சண்டையை கூட எவ்வளவு சந்தோஷமா மாற்றுவாங்க தெரியுமா நடுவர் அவர்களே. குடும்பம்னா சண்டை வரணுங்க. சண்டை வர்றது வந்து பிடிக்காதனால சண்டை வராதுங்க, ரொம்ப பிடிச்சு போனதுனால தான் சண்டையே வரும் தனி குடும்பத்துல. அந்த சண்டை போட்டா கூட அந்த கணவன் குழந்தைகிட்ட பேசுவான் பாருங்க, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கடைசியில என்னைக்கு சண்டை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள முதல்ல சரண்டர் ஆகுது கணவனாகத்தான் இருக்கும். அவர் சொல்றாரு, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அவ்வளவுதான். அந்த மனைவி ஒரு அருமையான பதில் சொல்றா பாருங்க, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. வள்ளுவர் ஒரு இன்பமான இல்லறம் எப்படி இருக்குன்னு சொல்றார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்றார். அன்புன்னா மனைவி, அறம்னா கணவன், பண்பா ஒரு புள்ள, பயன்படுற மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா அதுதான் குடும்பம்னு வள்ளுவரே சொல்றாருன்னு சொன்னா, வள்ளுவர் கூட்டு குடும்பத்தை எங்கெங்க சொன்னாரு? 1000 பேரை கூட எதிர்த்து வாழலாம், ஆனா ஒருத்தரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது, அதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். யார் வெற்றி பெற்ற மனிதன் தெரியுமா? ஒரு மனிதன் பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், கீழே விழுந்து விட்டால் தூக்கிவிட உறவுகள் இல்லாமல் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன்தான் சாதனை மனிதன் என்று சொன்னால், அந்த சாதனை வாழ்க்கையை தனி குடும்பங்கள் தான் தருகிறது என்ற காரணத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை தனி குடும்பமே என்று கூறி மறுபடியும் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.